தேங்காய் பால் சாதம், நாட்டுக்கோழி 65 குழம்பு சூப்பர் வேற மாதிரி. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இப்போ அரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்குவோம், தேங்காய் பால். அதுக்கப்புறமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 மூடி தேங்காயையும் நம்ம போட்டாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதில் வர ஃபஸ்ட்டு பால் தான் எடுத்துக்கணும். இப்போ நல்லா திக்கான பாலாக நம்ம எடுத்துட்டோம். நமக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்தாச்சு. அடுப்பில் கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா காயட்டும். நான் செய்கிறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸு இப்போ ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 100 கிராம் நெய் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்குவோம். பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, பூ அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை 2 இலை, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது கூட சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அது கூடவே சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். ஒரு கலர் கண்டி லைட்டாக ஒரு அரை தக்காளி மட்டும். கண்டி அதையும் அது கூட சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா அது கூட சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி மல்லி ஒரு கைப்பிடி. உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் சாறு அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ எந்த அளவால் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவில் இப்போ 2 இது தண்ணி ஊற்றி சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இப்போ சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பிரட்டி விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வாமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசியை போட்டுக்குவோம். இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ அரிசி போட்டிருக்கோம், அதனால் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு பரட்டிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை லைட்டாக சிம்மில் குறைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இனிமேல் தம் போட வேண்டியதுதான். வச்சுக்குவோம். இப்போ அதுக்கு மேலே தம்மோட எடுத்து வச்சுக்குவோம். தம்மை
இப்போ ஆவி போகாமல் இருக்க வேண்டி இந்த கல் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அப்புறமா தம்மை உடச்சி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. எப்படி பூ போல் இருக்கு பாருங்கள். சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அருமையாக இருக்குது. தேங்காய் பால் சாதம் நாட்டுக்கோழி 65